எங்க ஊர்ல இந்த ஜனம் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ திடீர்னு எல்லாத்தையும் இடிக்கிறாங்க. ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, என்னோட டிரைவிங் லைசன்ஸ், வரி கட்டியிருக்கோம், கரண்ட் பில் கட்டியிருக்கோம், தண்ணி வரி கட்டியிருக்கோம், எல்லா வரியும் கட்டியிருக்கோம், மண்ணு வரி, கூரை வரி இதுவும் கட்டியிருக்கோம். கேட்டு பார்த்துட்டேன். யாருக்கிட்ட பேசுறது எனக்கு யாரும் தெரியாது. இந்த இடத்துல எதுவுமே தெரியாது. நான் நிறைய உட்காந்து கிடக்கு. அரசாங்க சைட்ல இருந்து யாருமே வந்து எதுவுமே கேட்கல. இந்த ஏரியாவோட கவுன்சிலர் வந்து இப்ப ஆளுங்கட்சி வந்தாங்களா, வந்து பார்த்தாங்களா? வரவே இல்லை. அதாவது கரைக்கு அந்த பக்கம் உள்ளதை எதுவுமே எடுக்கல. கரைக்கு அந்த பக்கம் இந்த சைடு உள்ளதான் ஃபுல்லா இடிக்கிறாங்க. கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இப்ப கட்டின பில்டிங் அதெல்லாம். இப்ப நம்ம இருக்கிற இடம் வந்து கனகாபுத்தூர். இங்க 60 வருஷமா பல பேர் குடியிருந்திருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமாகவும் வாழ்விடமாகவும் தான் இந்த இடம் இருந்திருக்கு. ஆனா இப்ப இந்த இடத்துல இங்க யாருமே இல்லை. உங்களுக்கு சுத்தி பார்த்தா தெரியும், இங்க இருக்க வீடுகள் எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு. இங்க உள்ளவங்க, அதாவது 3 தலைமுறையா இங்க இருந்தவங்க இடம்பெயர போறாங்க, இடம்பெயரப்பட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். காரணம் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட கார்ப்பரேட் நிறுவனம் இந்த இடத்த ஆக்கிரமிப்பு செஞ்சு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அகற்றிட்டு இங்க ஒரு சில பேர் சொல்றாங்க இங்க ஒரு பாத்வே கட்ட போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் இங்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தோடைய அப்பார்ட்மெண்ட் வரப்போகுது. ஆனா இங்க இருந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு கேள்விக்குறியா தான் இருக்கு. வாங்க அதை பத்தி பார்ப்போம். இங்கே 30 வருஷமா இருந்தேன். வீடு சொந்த வீடு. நான் கரண்ட் பில்லு எல்லாம் விட்டு எல்லாமே பாஸ்போர்ட்லேருந்து ரயில்வே இது ஏர்போர்ட் பாஸ்போர்ட்லேருந்து என்கிட்ட இது. ஆனால் திடீர்னு வந்து இடிக்கிறாங்க. 2 வாட்டி நோட்டீஸ் ஓட்டினாங்க. நோட்டீஸ் ஓட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இதுக்கு மேலே இழுக்க மாட்டாங்க எடுத்தாங்க. நோட்டீஸ் ஒட்டும் போதே நீங்க வந்து கேட்டீங்களா? கேட்டாச்சு. கேட்டு பார்த்தாங்க. ஆனா நான் இந்த ஊர்ல இல்ல, எங்க மாமியார் தான் இருந்தாங்க. நான் பம்மல்ல இருந்தேன். அது அவங்க இறந்துட்டாங்க. சரி, அதோட பிள்ளைங்களை படிக்கணும்னுட்டு நான் எடுத்துன்னு போயிட்டேன். பம்மல்ல இருக்கேன். அதோட எங்க மாமியாரும் இறந்துட்டாங்க. சரி வந்துக்குன்னு பார்த்துன்னு போய்க்கின்னு இருந்தேன். இப்ப திடீர்னு எல்லாத்தையும் இடிக்கிறாங்க. எல்லாருக்கும் டோக்கன் கொடுத்தாங்க, எனக்கு கொடுக்கல. உங்களுக்கு இப்ப வீடியோ அலர்ட் ஆகலையா? அலர்ட் ஆகல. கேட்டீங்களாமா? கேட்டு பார்த்துட்டேன். என்னமா சொல்றீங்க? இந்த வீடு இங்க இருந்தது, வீட்டுக்கான ஆதார் இருக்கு. ஆதார்லாம் எல்லாம் தண்ணியில போயிடுச்சு. இப்ப நான் வச்சுக்கிற ஆதாரம் வந்து பம்மல்ல தான் இருக்கு எனக்கு. ஆனா இந்த வீடு உங்களுடையது அப்படிங்கிறதுக்கான ஏதாவது இருந்திருக்குமா? அதுதான் சொல்றேன். எல்லாம் எங்க மாமியார் தான் ஆதாரம் வச்சிருந்தாங்க. எல்லாம் போயிடுச்சு தண்ணியில. உங்களுக்கு வீடு கிடையாது இந்த இதுல. அதுதான் குடுக்கறேன்னு சொன்னாங்க. ஆனா எதுவுமே கண்டுக்கல. யார்கிட்டமா பேசலாம்னு இருக்கீங்க? யாருக்கிட்ட பேசுறது எனக்கு யாரும் தெரியாது. இந்த இடத்துல யாருமே தெரியாது. நிறைய உட்காந்து கிடக்கு. நான் இங்க 40 வருஷமா இருக்கேன். எங்க அப்பா எங்க அம்மா எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அதாவது வந்து இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து ஸ்டாலின் நகர், காகிதமில்லத் நகர், தாய்முகாமை நகர், சாந்தி நகர், எம்ஜிஆர் நகர், இது வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, கவர்மெண்ட் வந்து பார்க் கட்டுது சொல்லிட்டு இவங்க பண்ற வேலையே இந்த ஜி ஸ்கொயர், காசாகிரான் இவங்க எல்லாமே பக்கத்துல இருக்காங்க. பக்கத்துல இவங்க ரோடு போடுறதோ பார்க் போடுறதோ மக்களுக்கு கன்ஃபார்ம் அது மட்டும் கிடையாது. இப்ப வந்து இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எங்க ஊர்ல இந்த ஜனம் எல்லாம் போயிட்டாங்க. பாதி பேரை வந்து தைலாவரன் கொடுத்துட்டாங்க, பாதி பேரை கீராப்பாக்கம் கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஏரியா அங்க எடுத்தாங்க, டோபிகண்ணா தெரியும். அவங்க வந்து கிஷ்கிந்தாவில் 5 நகர்னு ஒரு ஏரியா கொடுத்தாங்க. அங்கேயும் தண்ணி வரும். இப்போ வந்து எங்களையும் அப்புறப்படுத்தி நீ ரோடும் போட்டு கரையும் கட்டினா தண்ணி இங்க இருந்து அண்ணாடா வராதா? உங்களுக்கு ஆதார் கார்டு எல்லாமே இருக்கு. ஆதார் கார்டு, ஓட்டு ஐடி, பேன் கார்டு, ரேஷன் கார்டு, என்னோட டிரைவிங் லைசன்ஸ், வரி கட்டியிருக்கோம், கரண்ட் பில் கட்டியிருக்கோம், தண்ணி வரி கட்டியிருக்கோம், எல்லா வரியும் கட்டியிருக்கோம், மண்ணு வரி, கூரை வரி இதுவும் கட்டியிருக்கோம். அரசாங்க சைட்ல இருந்து யாருமே வந்து எதுவுமே கேட்கல. இந்த ஏரியாவுடைய கவுன்சிலரா இருக்கட்டும், இந்த ஏரியாவோட கவுன்சிலர் வந்து இப்ப ஆளுங்கட்சி திமுக. வந்தாங்களா, வந்து பார்த்தாங்களா? வரவே இல்லை. எதிர்கட்சியும் வரல, ஆளுங்கட்சியும் வரல. அவங்க வீடு கொடுக்குறோம், உங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போயிட்டு விடும்போது ஒரு 3 நாளோ 4 நாளோ கழிச்சு 5000 ரூபாய் ஏதோ காசு கொடுக்குறாங்க. அந்த 5000 ரூபாய் கொடுத்தது மாசம் 2500 ரூபாய் அக்கௌண்ட்ல போடுறாங்க. மாசம் 2500 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். நம்ம அந்த வீடுக்கு உங்களுக்கு 2500 ரூபாய் தான். 2500 ரூபாய். அதான் மாசத்து அது ஒரு 25,000, இது ஒரு 5000. அந்த ஒரு மாசத்துக்கு கரண்ட் பில், நீங்க ஒரு வருஷத்துக்கு கரண்ட் பில் கிடையாது. அதாவது கரைக்கு அந்த பக்கம் உள்ளதை எதுவுமே எடுக்கல. கரைக்கு அந்த பக்கம் இந்த சைடு உள்ளதான் ஃபுல்லா இடிக்கிறாங்க. கரைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இப்ப கட்டின பில்டிங் அதெல்லாம் இது கட்டி 10 வருஷம். ஓகே, புரியுது. வெள்ளத்தையும் முடிஞ்சாங்க.